இன்னைக்கு மக்கள் எல்லாம் ஏற்கனவே நீ கல்வி வழி ஊத்துறாங்க சார். எங்க போனாலும் திட்டு, எங்க போனாலும் சாணி அடி செருப்படி தான். சோத்திரி அடி வாங்கிச்சு சேத்திரி அடி வாங்கிச்சுன்னு ஒரு படத்தை வரும் பாருங்க. அந்த கதை போல எங்க போனாலும் இவங்களுக்கு அடியும் உதையும் திட்டும் கேலியும் கிண்டலுக்கும் திமுக இன்னைக்கு ஆளாயிடுச்சு. இப்போ வந்து டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான ஹியரிங்கை கேட்டிருக்கு. உச்சநீதிமன்றம் ஒரு அப்சர்வேஷன் சொல்லுது. அதை புரியாம இவங்க என்ன பண்றானுங்க, உச்சநீதிமன்றத்தை நாங்க வந்து பாத்தியா நீதியை வென்றுட்டோம், ஈடி பண்ணது அட்டூழியம், இதே மாதிரிதான் இந்த ஆளுநர் சமாச்சாரத்துக்கு பேசி அசிக்கப்பட்டு நிக்கிறாங்க. இன்னைக்கு நாங்க மக்கள்லாம் இன்னைக்கு அங்கோலப்பட்டு ரொம்ப அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நீ கொண்டாடத்துல இருக்கியா? உன்னை பந்தாடுவோம் மக்கள், அன்னைக்கு தெரியும் உனக்கு அதோட வலி வேதனை. திமுறா இல்ல திமுறத்து ஆடுறாங்களா? ஆனவமா சார். ஈடி கிட்ட மாட்டிக்கிட்டானுங்க கேடு, துடிக்கிறாரு டேடி. பாலியல் துன்புறுத்தல் இப்பதான் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படி முடிஞ்சு அப்படி கண்ணை மூடி திறந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ள இங்க ஒண்ணு அரக்கோணம், இங்க அரக்கோணம் அலறிட்டு இருக்குது. நம்பால பாருங்க, நம்பால போய் கேளுங்க. எங்கள் ஆட்சியா இது சாதனை ஆட்சி, ஆக இது சரித்திர ஆட்சி, இது தரித்திர ஆட்சி. இல்ல இவ்வளவு சோதனைகள் பிரச்சனைகளுக்கு பிறகு இன்னைக்கு கூட துணை முதல்வர் பேசியிருக்காரு. நாங்க ஈடிக்கும் அஞ்ச மாட்டோம், மோடிக்கும் அஞ்ச மாட்டோம் இன்னைக்கும் பேசியிருக்காரு. சும்மா எங்க இந்த வசனத்துக்கு குறைச்சலே கிடையாதுங்க. சினிமாக்காரங்களங்க நாட்டு மக்கள்லாம் சிந்திச்சு பார்க்க வேண்டிய நேரம் வந்துச்சு. மக்களே போதும், இவன் கொடுத்த 1000 ரூபாவும் போதும், இவன் நம்மள 1000 வருஷத்துல சீரழிக்கிறதும் போதும். நேற்று நீங்க கூட ஒரு காணொலி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டெண்டர், இந்த குவாரி டெண்டர் எடுத்த ஒருத்தர் கதறல் வீடியோ. 1.25 கோடி கடன் கொடுத்தாச்சுங்க, சாரி லஞ்சம் கொடுத்தாச்சுங்கன்றாரு. 1.25 கோடி லஞ்சம் கொடுத்துருக்காங்க, வேற வழி இல்லைங்க. யாரு? இந்த வட்ட செயலாளர். அந்த வட்ட செயலாளருக்கு இன்னைக்கு மக்கள் வெகுஜன மக்கள் சொல்றாங்க, நாங்க எங்கள் வாழ்க்கையில எல்லாரும் சூசைட் பண்ணிக்கிறது காரணம் திமுக ஆட்சியும் அதன் முதலமைச்சரும் மாண்புமிகு ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். வசனத்துலதான் இருக்கு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாஜக இளைஞரணியைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு ஹரிகரன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். தமிழகத்தில் ரீசெண்டாக ஒரு 2 வாரமாக அந்த ஈடி தான், நியூஸ் பேப்பரை பார்த்தாலும் சரி, செய்தி ஊடகங்களை பார்த்தாலும் சரி, அந்த ஈடிக்கு இப்போ இடைக்கால தடை அப்படின்னு நீதிமன்றம் அறிவிச்சிட்டாங்க. அதே சமயத்தில் இன்னைக்கு முதல்வர் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கும் போயிருக்காரு. இப்போ என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னா எல்லாரும், முதல்வர் அவர்கள் அடிபணிச்சிட்டாரு மத்திய அரசுக்கிட்ட அப்படின்னு ஒரு கோணங்களில் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கு? அதாவது மனசாட்சியே இல்லாதவன் மக்களாட்சியை பத்தி பேசுவதும், கூச்சமே இல்லாதவன் கூட்டாட்சியை பத்தி பேசுவதும், இன்னைக்கு ஈடி நடக்கக்கூடிய அந்த ரைடுனால நடக்கக்கூடிய தாக்கம், இன்னைக்கு மக்கள் எல்லாம் ஏற்கனவே நீ கல்வி வழி ஊத்துறாங்க சார். எங்க போனாலும் திட்டு, எங்க போனாலும் சாணி அடி செருப்படி தான். அதாவது சோத்திரி அடி வாங்கிச்சு சேத்திரி அடி வாங்கிச்சுன்னு ஒரு படத்தை வரும் பாருங்க. அந்த கதை போல எங்க போனாலும் இவங்களுக்கு அடியும் உதையும் திட்டும் கேலியும் கிண்டலுக்கும் திமுக இன்னைக்கு ஆளாயிடுச்சு. இன்னைக்கு விருத்தியின் விளிம்பு தாங்க முடியாம மக்கள் வரி பணத்தை தூக்கிக்கிட்டு ஒரு முதலமைச்சர் இது போன்ற அந்த ஊழல் குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்கு எங்க போறாரு? உச்சநீதிமன்றம் வரலாம் போறாரு. ஒருத்தர் உச்சத்துல இருந்து வந்தன்றாரு, இன்னொருத்தர் உச்சநீதிமன்றத்துக்கு ஓடுறாரு. இந்த நாட்டு மக்கள் எதை தாங்க பார்க்கணும்? ஈடி மூலமாக இன்னைக்கு இவங்கெல்லாம் அம்பலப்பட்டு போய் நிற்கிறாங்க. இன்னைக்கு என்ன செய்யணும்னு தெரியாம பைத்தியக்காரன் போல எல்லாம் கியாமியான்னு தெரியாத குறையா இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் போய் ஸ்டே வாங்குறேன். எதனால? உச்சநீதிமன்றம் என்னவோ இனிமேல் ஈடி விசாரணையே செய்யக்கூடாது அப்படின்றதுக்கு ஏற்றவாறு இவன் பிரபகண்டா பண்றான். உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை சொல்லியிருக்குங்க, உச்சநீதிமன்றம் விசாரிக்கும். இப்போ வந்து டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான ஹியரிங்கை கேட்டிருக்கு. உச்சநீதிமன்றம் ஒரு அப்சர்வேஷன் சொல்லுது. அதை புரியாம இவங்க என்ன பண்றானுங்க, உச்சநீதிமன்றத்தை நாங்க வந்து பாத்தியா நீதியை வென்றுட்டோம், ஈடி பண்ணது அட்டூழியம், இதே மாதிரிதான் இந்த ஆளுநர் சமாச்சாரத்துக்கு பேசி அசிக்கப்பட்டு நிக்கிறாங்க. நாங்க மட்டும் ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் நாங்க நீதி வாங்கி தரல, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆளுநருக்கும் சம்மட்டி அடி கொடுத்தாரு முதலமைச்சர். இங்க சம்மட்டி வாங்குறாங்க தமிழ்நாட்டுல. என்னமோ ஒரு அலுவலகத்தை பண்ணிக்கிட்டு இவன் எல்லாம் இன்னும் பெரிய உத்தமம் போலவும் நாங்க என்னமோ அயோக்கியர் போலவும். ஈடி எதற்காக விசாரணை எடுக்குது? ஈடி ஏன் விசாரணை பண்ணுது? மக்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். 41 எஃப்ஐஆர் இருக்குங்க டாஸ்மாக்ல வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் மேல. உடனே திமுக வக்கீல் கேட்கிறான், அவன் எந்த காலத்துல படிச்சானே தெரியல. நீங்க தனி மனிதனுடைய இது வந்து நீங்க எப்படி ஒரு நிறுவனத்து மேல வழக்கு போடுவீங்க? ஐயோ அடே ராமசாமி, அவன் அந்த வழக்கு ஆனது அவனுக்கு வருதுனாலே அந்த டாஸ்மார்க்ல வேலை பார்த்துக்கிட்டு ஊழல் பண்றான். அப்ப ஊழல் எங்க நடக்குது? டாஸ்மார்க் மூலமாக ஒரு தனிநபர் ஊழல் பண்றான். அப்ப டாஸ்மார்க் மேல வழக்கு தொடரணுமா கூடாதா? இன்னொன்னு இந்த PMLA பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், இது எப்போ வந்துச்சு? பழி வாங்குறோம் சாமி. அந்த ஆக்ட் யார் கொண்டு வந்தது? சட்டத்தை ஏற்றியது யார்? அப்ப ஆட்சியில் இருந்தது யார்?
அடிப்படை அறிவே இல்லாம சட்டத்தை கொண்டு வந்தது இவன், இன்னைக்கு சட்டம் போடுறது இவன். என்ன நடக்குது சார்? 2002ல அந்த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கொண்டு வந்தது யாரு? அப்ப கவர்மெண்ட்ல கூட்டணியில இருந்து குமாலிச்சது யாரு? தெரியாம கொண்டு வந்து ஒத்துக்குவாங்க. அப்போ இன்னொன்னு, எப்படி வந்து ஒரு அரசு நிறுவனங்களை வந்து இடி ரைட் பண்ணலாம்? எங்கேயாவது சொல்லியிருக்கா சட்டத்துல? எங்கேயாவது சொல்லியிருக்குமா? சொல்லியிருக்கா? அதாவது வந்து அரசு நடத்தக்கூடிய விஷயங்களோ இல்ல அரசாங்கங்கள் விஷயங்களிலோ இடி போகக்கூடாதுன்னு எங்கன்னா ஒரு ப்ரொவிஷன் இருக்கா? லூசுத்தனமான ஒரு கான்வர்சேஷனை, லூசுத்தனமான ஒரு ஆர்கியூமெண்ட்டை தொடர்ந்து திமுக காரன் எல்லா இடத்துலையும் வைக்கிறான். மடத்தனமான ஒரு அரசியலை இன்னைக்கு மங்கடி திமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இல்லை, இப்போ இடைக்கால தடை வாங்கியிருக்காங்கல்ல, அதுக்கு பணம் தூக்கிட்டு போனீங்க. பணம் நம்ம வரி பணமா இல்லை அவங்க சொந்த பணமா? ஏங்க வரி பண்ணுங்க, மக்கள் வரி பண்ண. ஏங்க சொந்த பணம் இவங்களுக்கு எங்க இருக்கு? சொந்தம்னு இவங்களுக்கு எதாவது இருக்காங்க? சொந்தம்னா என்ன? உதயநிதி, இன்ப நிதி, இவங்களெல்லாம் சொந்தம். மற்ற எதுவுமே இவங்களுக்கு சொந்தமாலாம் கிடையாதுங்க. நம்ம வீட்டு பணம் தான் வச்சுப்பாங்க, அதுக்கு சொந்தம் கொண்டாடுவான். அப்படி வேணா சொல்லுங்க. சொந்தம்னு எனக்கு என்ன இருக்கு? அதாவது மணல் கொள்ளடிக்கிறது, கனிம வளங்களை கொள்ளடிப்பது, அதாவது கட்டாய வசூல் செய்வது, கட்ட பஞ்சாயத்து பண்றது, இதை தாண்டி ஏதாவது திமுக காரன் செய்வான்? செஞ்சிட்டாலும் இன்னைக்கு நாங்க மக்கள்லாம் இன்னைக்கு அங்கோலப்பட்டு ரொம்ப அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நீ கொண்டாடுத்துல இருக்கியா? உன்னை பந்தாடுவோம் மக்கள், அன்னைக்கு தெரியும் உனக்கு அதோட வலி வேதனை. திமுறா இல்ல திமிரெடுத்து ஆடுறாங்களா? ஆணவமா சார்? ஒரு நீதிமன்றம் ஒரு அப்சர்வேஷனை கொடுக்குது, அந்த அப்சர்வேஷனை எவ்வளவு தவறா வந்து ப்ரொபகேட் பண்றாங்க பாருங்க. நீதிமன்றத்துக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு சார், நாங்க அதில் எந்த மாற்று கருத்து சொல்லலை. நீதிமன்றங்கள் கேள்வியை கேட்கலாம், நீதிமன்றம் தனது கருத்துக்களை சொல்லலாம். பைண்டட் டு தி கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நீதிமன்றம் எதை வேணா பேசலாம், தவறு கிடையாது. திமுக காரனும் சட்டத்துக்காகவும் நீதிக்காகவும் நிக்கிற மாதிரி நிதிக்காக நிற்பான். அந்த நிதியை வாங்கினே மக்களை போட்டு மிதிப்பான். இதை தாண்டி அவனுக்கு என்ன தெரியும்? திருட்டுத்தனம் பண்றவன், ஊழல் பண்றவன், 420 வேலை பார்க்கறவன், இவங்கெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு இன்னும் தியாகச்செம்மல் போல ஒரு உருவத்தை கட்டமைக்கிறாங்களே தமிழ்நாட்டில். பயம். இது சொல்லுவாங்க பாருங்க, வேதநாயகனா பயம் அப்படின்னு, பிஜேபினா பயம். ஏங்க ஓடுறீங்க? எங்க போயிருக்காரு இன்னைக்கு நிதி ஆயோக் கூட்டம்? ஏன்? சாமி தான் உத்தமராச்சே, போவே மாட்டீங்களே. அப்படியே சுயாட்சியை அப்படியே நிரூபிக்கக்கூடியவர் ஆச்சைங்க. ஏன் ஓடுறீங்க? ஏன் பிரதமர்கிட்ட நேரம் கேட்குறீங்க? தப்பு செய்தவர்களுக்கு ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சி அடைக்கலம் கொடுக்காது. ஸ்டாலின் ஐயா தப்பு கணக்கு போடுறாரு. டெல்லிக்கு வந்துட்டா அங்க இருக்கவங்கள கில்லிங்க, இங்க இவங்க பண்றதெல்லாம் சில்லிங்க. இந்த செல்லா காசுகள்லாம் செய்யக்கூடிய அரசியல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனவேதனையா இருக்கு பிரதர். நீங்களே சொல்லுங்களேன், நீ எங்கனே யாராவது நிம்மதியா இருக்காங்களா? சரி, இல்லை நம்ம தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் இருக்கான், என்ன நடக்குன்னு ஓரளவுக்கு தெரியுது. இப்போ கடைக்கோடியில் பாமரன் இருக்கானா, இந்த ஈடு மூலமாக தான் என்னது 1000 கோடியா? 1000 கோடியில் அது கூடவே நடிகைக்கு காசு போயிருக்கு, ஃப்ரெண்டு ரத்தீஷ் இருக்கார், ஆகாஷ் பாஸ்கரன் இருக்கான், அப்புறம் யாரோ புதுசாக விக்ரம் ஜோஜ், இப்படிலாம் பேர் சொல்ல சொல்ல இப்போ இவ்வளோ பணம் உனக்கு ஒரு நாள் நைட்டுக்கு நடிகைக்கு 35 லட்சம் இப்படிலாம் சொல்லும்போது கடைக்கோடியில் இருக்க நம்ம வரிப்பணம் இப்படியா போகுதுன்னு ஒரு கேள்வி வரும்ல. நிச்சயமா கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய பாட்டி கூட தெரிஞ்சுங்க, ஏப்பா ஏதோ கொள்ளடிச்சிட்டானப்பா, ஈடியாவப்பா. அதை இன்னும் குசுமாவோட சொல்றாங்க, ஈடி கிட்ட மாட்டிக்கிட்டானுங்க கேடி, துடிக்கிறாரு டேடி. என்ன இது? துடிச்சிட்டே இருந்தா காப்பாத்திடுவாங்களா? செய்து தவறுங்க. தப்பு எத்தனை வருஷம் செய்ய முடியும்? 70 வருஷம் ஏமாந்துட்டோம். நீ செஞ்சுக்கிட்டே இருப்பியா? நீ செய்யற தப்ப ஒருத்தன் தட்டி கேட்டா அவனை தவறானது போல சித்தரிக்கிறீங்க. சிரிப்பு வரதே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல திமுக காரன் வைக்கக்கூடிய தர்க்கத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு கட்ட வரலாம் பேசி பேசி ஏமாத்தனான். அவன் பேசினாலே அப்படியே தீன் தமிழ் கேட்குற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு அப்பாவுக்கும் தெரியல, பையனுக்கும் தெரியல, என்ன பேசவே தெரியல, ஆட்சி நடத்தவே தெரியல, மக்களை பத்தி என்னன்னே தெரியலங்க. அலங்கோல காட்சி நடத்தி கொண்டு ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. மனவேதனையா இருக்குங்க. இது போல ஒரு நிர்வாகத்திறனற்ற இவர்கள், கொள்ளையடிப்பதை மட்டுமே கற்றுக்கொண்ட இவர்கள் மக்களை பற்றி என்னைக்குங்க சிந்திக்க தொடங்குவாங்க? இல்லை, இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த டாஸ்மாகில் ஆரம்பத்திலிருந்து எல்லாருமே சொல்கிற ஒரே துறை ஊழல் நடக்கிறத டாஸ்மாக் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போது முன்னாள் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர் இருக்கும்போது எந்த ஒரு பிசிறு தட்டலை. ஆனால் அந்த சின்ன பசங்கள்கிட்ட கொடுத்த உடனே தான் பிசிறு தட்டிருச்சு, வெளியே வந்துருச்சுன்னு ஒரு தப்பு கணக்கு போட்டோம்னு ஒரு எண்ணம் வந்திருக்குமோ முக்கிய மேலிடத்துக்கு, முக்கிய குடும்பத்துக்கு? இல்லை, அதாவதுங்க கப்பம் கட்டுறவர்களும் திமுகவுக்கு எல்லாருமே தியாகிகள் தான். எல்லாமே நல்லவன் தான். நீங்கள் காசு கொடுத்துட்டா நீங்கள் தெய்வம், உங்களுக்கு பாதபட்சோட பண்ணுவாங்க. பணம் இல்லை, நம்ம பணம். மக்கள் ஒருத்தர் நடத்துறாங்க. வசதியானவனுக்கு ஒரு நீதி, ஏழைக்கு ஒரு நீதி. இன்னைக்கு ஒரு மாணவி போறாங்க, பாலியல் துன்புறுத்தல். இப்போதான் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படி முடிஞ்சு அப்படி கண்ணை மூடி திறந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ள இங்க ஒன்று அரக்கோணம், இங்க அரக்கோணம் அலறிட்டு இருக்குது. நம்பால பாருங்க, நம்பால போய் கேளுங்க.
எங்கள் ஆட்சியா இது சாதனை ஆட்சி, ஆக இது சரித்திர ஆட்சி, இது தரித்திர ஆட்சி. கூச்சமே இல்லாம அப்பாவும் பையனும் அங்க சட்டமன்றத்தில் பேசுவது என்னமோ, கூட உதயநிதி அவர் ஃப்ரெண்டு விட்டு அவரை புகழ்றது என்னவோ. ஒரு கல் எடுத்தாரு, நாங்க அங்க போனோம். ஒரு செங்கல் ஒரு சொல் எடுத்தாரு, நாங்க இங்க போனோம். இப்போ மக்கள்லாம் செங்கல் எடுத்து நிக்கிறான், எங்கன்னா வந்தா உததான் போடுவீங்க. நீங்க கல் எடுத்து நாங்க போயிட்டீங்க, நாங்க எங்க இருக்கோம்? நாங்க எங்க சார் இருக்கோம்? மந்திரிகள் எல்லாம் பாருங்க, ஒருத்தருக்காவது வாய் இருக்கா? வாய் மட்டும்தான் இருக்கு. என்ன வாய்ங்க? எங்க இருந்தாங்க இவ்வளவு வாய் வரும்? யாரு விட்டு பணங்க? நாங்க உருவாக்கி கொடுத்த ஆட்சி, மக்களால் ஏற்பட்ட ஆட்சி. இன்னைக்கு நாங்க இல்லைன்னா இவங்க யாரு? அட்ரஸ் இல்லாத இவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு விலாசம் கொடுக்க முயற்சிக்கிறாங்க. இல்ல இவ்வளவு சோதனைகள் பிரச்சனைகளுக்கு பிறகு இன்னைக்கு கூட துணை முதல்வர் பேசியிருக்காரு, நாங்க ஈடிக்கும் அஞ்ச மாட்டோம், மோடிக்கும் அஞ்ச மாட்டோம், இன்னைக்கு பேசியிருக்காரு. சும்மா எங்க இந்த வசனத்துக்கு குறைச்சலே கிடையாதுங்க. சினிமாக்காரங்க இல்லைங்க, இப்போ ஒருத்தர் புதுசா சினிமாக்காரர் வந்திருக்கிறாரு, அவர் ஏமாத்திட்டு இருக்கிறாரு. பழைய சினிமா ஆர்டிஸ்ட் இல்லைங்களா, ஏமாத்தி பிழைக்கிறது என்ன ஒரு பொழப்பு சொல்லுங்க? கடன் வாங்கி பிழைப்பது என்ன பொழப்பு சொல்லுங்க? இப்போ ஒரு தனி மனிதன் கடன் வாங்குறான், ஒரு தனி மனிதன் ஏமாத்துறான், ஒரு தனி மனிதன் பொய் சொல்றான், ஒரு தனி மனிதன் தற்கொலையா திரியிறான். நம்ம என்ன சொல்லுவாங்க? சே நீல வாழ தகுதியாதவன், என்னடா வாழ்க்கை வாழ்றேன் கேட்பவே மாட்டோமா? அதை ஒரு ஆட்சி செய்து, ஒரு கவர்மெண்டே செய்துங்க. கவர்மெண்ட்ன்ற பேர்ல, முதலமைச்சர் என்கிற பேர்ல, துணை முதலமைச்சர் என்ற பேர்ல ஒரு கேலி கூத்து நாடகத்தை பண்றான். மாற்று மாநிலத்தெல்லாம் பார்த்தா காரி துப்புறாங்க. என்னையா இது? தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம், தமிழ்நாடு படிக்கக்கூடிய மாநிலம், தமிழ்நாடு பாடத்தை சொல்லிக் கொடுத்த மாநிலம், தமிழ்நாடு நமக்கு கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்து நமக்கெல்லாம் முன்னோடியா இருந்த மாநிலம் இன்னைக்கு முச்சந்தில நிக்குதுன்னு சொல்லி மாற்று மாநில மக்கள் எங்க நம்மளை பார்த்து கேள்வி செய்யக்கூடிய இடத்துல போயிடுச்சுங்க. காரணம் நிர்வாகம் தெரியாத இந்த மாதிரி ஆட்களால. எதையாவது ஒன்று கேளுங்களேன். டேய் சயின்ஸ் எக்ஸாமுக்கு படிச்சாங்க, சோஷியல் படிச்சுட்டு வரான், இவன் வச்சு நம்ம எப்படி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியும் அவனால? தனி மனிதன் எதை செய்தால் நம்ம அருவருப்போமோ அதை ஒரு அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்குங்க இன்னைக்கு. அதை தட்டி கேட்கக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு எல்லா இடங்களையும் குரல் கொடுக்குறோங்க. இன்னைக்கு ஒரு டிஃபென்ஸ் ரீதியாக வரக்கூடிய ஒரு விஷயம், இன்னைக்கு அந்த எல்லையோர விஷயங்கள்ல பெரிய துஷ்பிரயோகம் நடந்துச்சு, அதற்கு மிகப்பெரிய நடவடிக்கை. பிஜேபி எடுக்கக்கூடிய நடவடிக்கை எல்லாமே சீரிய நடவடிக்கை. பாத்தீங்களா இல்லையா நீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டில் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கோங்க எல்லா விஷயங்களுக்கும். மக்களின் குரலாக இன்னைக்கு மக்களாட்சி நடத்தக்கூடிய விஷயங்களாக பாஜக ஏற்படுத்த முயற்சிக்கிறோம். எல்லா இடத்துலையும் மக்களை வலியுறுத்துறோம், அவனை எஜுகேட் பண்றோம். ஏன் நீ ஏமாந்து தொலையாத, ஆனதாச்சு இனி வரக்காதைய பாரு அப்படின்னு மக்களுக்கு எளிமையான பாஷையில எங்களுடைய இன்றைய மாநில தலைவர் அஞ்சான் நெஞ்சன் அண்ணன் நயினார் நாகேந்திரன் ரொம்ப தெளிவா பேசுறாரு. தலைவர்மார்கள் எல்லாம் பாருங்களேன், நாங்க மக்கள் 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 நிக்கிறோம், இவன் பண்றான் நக்கல் 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 நக்கல். எவ்வளவு வேறுபாடு பாருங்க. அதனாலதாங்க எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அகந்தை, அவ்வளவு பெரிய கோபம், இந்த மக்கள் மீது பெரிய ஒரு அன்பு கலந்த வெறுப்புங்க. ஏய் இவ்வளவும் பண்ணிட்டான் உனக்கு, நீ திரும்ப அவனுக்கு போய் நின்று இப்படி இப்படின்னா எப்படி? அது திராவிடம் சொல்லி கொடுத்தது தலையெடுத்து. திராவிடம் என்னத்தை சொல்லி கொடுத்தது? திராவிடத்தை வந்து பாஜக சாராயம் குடிப்பது, அப்படியே சண்டை வலிப்பது, சாக்கடைகள் விழுவது, இதான் திராவிடம் சொல்லி கொடுத்துச்சா? பாவங்க இளைஞர்கள்லாம் எவ்வளவு ஒரு இளம் சக்திகள் உள்ள ஒரு நாடு, இளைஞர்கள் எங்க எவ்வளவு தூரத்துக்கு பயணிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். குடியும் குமாலமும் எங்களை வச்சுக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கீங்களா குடும்பமா சேர்ந்து? என் காசை வாங்கி இன்னைக்கு ஒருத்தர் இந்த அளவு வளர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. ஆட்சியில கடன் எப்படி? இவ்வளவு ரிசோர்சஸ் இருக்கு, இவ்வளவு வளங்கள் இருக்கு, இவ்வளவு மக்கள் வரி பணம் கொடுக்குறோம், உனக்கு இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் கூட நீ ஊறப்பட்ட கடனை வாங்குறீங்கன்னா இப்ப நீ யார் யா நீ? அப்ப நிர்வாகம் தெரியாத ஆட்கள் தானே சொல்லுவோம் நம்ம. ஒரு வீட்டுல ஒரு ஆம்பளையா 1 லட்சம் சம்பாதிக்கிறாங்க, ஆனாலும் கடன் வாங்குறாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்கள குடும்பம் நடத்த தெரியாது சொல்லுவோமா மாட்டோமா? கண்டிப்பா. இங்க ஆட்சியை நடத்த தெரியலையேங்க. அதாவது பிஜேபி ஒரு திட்டத்தை பண்ணுது, அந்த திட்டத்திற்கு சதி திட்டம் போடுவது திமுகவோட வேலை. அதான் ஒரு மாமியார் மருமக அப்படி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாமியாருக்கு ஒரு பையன் இருந்தா, மாமியாருக்கு ஒரு பையன், அந்த மாமியாருக்கு ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிளா சொல்றேன். அந்த பொண்ணை அவங்க மருமக வந்து காரில் கூட்டு போனாரா, சே என் மருமகன் காரெல்லாம் கூட்டு போறாரு சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதுவே அந்த அவங்க பையன் அவங்க மருமகளை கூட்டு போனா அதுக்கு வந்து இது பத்தியா வாழ்வு. அதே போல இன்னைக்கு மத்திய அரசு மக்களுக்கு அள்ளி தரும், ஆனா அது அப்படியே எள்ளி நகையாடுறான். இவன் ஒண்ணுமே செய்யாம இருக்கான், ஆனா எப்படி இன்னமும் இங்க கடல்ல அப்படியே தங்கமா மிதப்பது போலவும், மக்கள் எல்லாம் இன்னைக்கு துயரம் துன்பம்னா அந்த ஸ்பெல்லிங்கே தெரியாத வாழ்வது போலவும் இன்னைக்கு ஒரு நாடகத்தை கட்டமைக்கிறானே. எரிச்சலாவதா இல்லையா பிரதர்? கோபம் வருதா இல்லையா பிரதர்? திட்டணும்னு தோணுதா இல்லையா பிரதர்?
சாதாரண ஒரு 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 படுத்துக்கூடி இருக்கக்கூடிய பிணமை எழுந்து உட்காரும் போல இவன் பண்ற ஆட்சியினுடைய அலங்கோலம். என்னையா பண்றீங்க அப்படின்னு. இல்லை இந்த இடியில் முக்கியமான விஷயம், இவங்களுக்கு தப்பு எங்க மேலே தப்பே இல்லை, நாங்கள் எதுவும் பயப்படப்பட்டோம்னு சொல்கிறாங்கல்ல. சொல்கிறாங்க நண்பர்கள் ரத்தீஷ், இந்த ஆகாஷ் பாஸ்கரன் இவங்கெல்லாம் எங்கே போயிட்டாங்க, தலைமுறை ஆகிட்டாங்களே, இவங்க கொண்டாந்து வெளியே விடலாம்ல. அதாவது பிரதர், கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இவங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. இடியில் இவங்க இந்த பயலுக பண்ணதெல்லாம் கேடி வேலை, போய் முதல்ல தூக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் இடி வருது. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் நல்லவர், ஒரு வாதத்துக்கு வரும். இப்போ அரவிந்த் பிரதர் வீட்டில் இடி ரைடு வருது. சரி, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், நான் தான் இடி அதிகாரி, ஏங்க இந்த மாதிரி வீட்டுக்கு சோதனைக்கு வரும், நீங்கள் இருங்க. நீங்கள் உத்தம ராமசாமி என்ன பண்ணுவீங்க? இருப்பேன். நம்மளால் அப்ஸ்காண்டு ஓடு, துண்டக்கான துணிக்கான ஓடுறான். அந்த ஓடுறதுக்கு ஒரு பாயிண்ட் வைக்கிறான். என்ன சொல்றது? நாட்டு மக்கள்லாம் சிந்திச்சு பார்க்க வேண்டிய நேரம் வந்துச்சு. மக்களே போதும், இவன் கொடுத்த 1000 ரூபா போதும், இவன் நம்மள 1000 வருஷத்துல சீரழிக்கிறதும் போதும். ஏன் ஓடுறீங்க, ஏன் ஒளியறீங்க, ஏன் பம்மறீங்க? ஆனா மேடையில் வந்துட்டு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், இந்த பம்மாத்து வேலைக்கெல்லாம் திமுக நிற்காதே. ஆக ஏன் இதுல கூட்டணி கட்சிகள் வேற, அருமையான கட்சி, அருமையான பேக்கேஜ். அப்பா ஏசாண்டு தோத்துருவார் போல இவங்க கிட்ட. ஒரு கண்ணத்தை காமிச்சா மறு கண்ணத்தை காமிக்கிறது, அந்த கான்செப்ட் எல்லாம் தாண்டி இன்னைக்கு மனித புனிதர்களாக இன்னைக்கு அவங்க கூட்டணி கட்சியில் இருக்குங்க. யாரையாவது ஒரு ஆள் நீ வாயை திறந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க பார்ப்போம். 10 வருஷமா பிரச்சனையே இல்லையா? இந்த கடந்த திமுக 4 ஆண்டுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருத்தர் ஒரு குரல் கொடுக்க மாட்டாங்களேங்க. அவங்களையும் எம்பி ஆக்குறீங்க, எம்எல்ஏ ஆக்குறீங்க. அப்புறம் மக்கள் என்ன சொல்றது? நம்ம ரோட்டில் தான் நிற்கணும். நம்ம நியாயம் நீதி வேணும், நியாயம் வேணும், எனக்கு நியாயத்துக்கு குரல் கொடுன்னு சொல்றதுக்கு பிஜேபி தேவைப்படுது தமிழக மக்களுக்கு. ஆனா ஓட்டு கொண்டு போய் திமுக கிட்ட போடுறீங்களே. திருடன் திருது அவன்கிட்ட சாவியை கொடுத்துட்டு எங்களை நீங்க போலீஸா போட்டு எப்படி காப்பாற்ற முடியும்? மத்திய அரசு தொடர்ந்து குறை பிரதர். நீங்களே சொல்லுங்க, ஓரளவு மனசாட்சி உள்ளவர்கள் படித்தவர்களுக்கு தெரியும் இன்னைக்கு மத்திய அரசு எவ்வளவு திட்டங்களை கொண்டு வரும், எவ்வளவு விதமான ஒரு சீரிய நடவடிக்கையில மாண்புமிகு பாரத பிரதமர் மனித குலசாமி மோடிஜி ஈடுபடுறாரு. இன்னைக்கு உலக தலைவர்கள் எப்படிங்க ஒருத்தரை போட்டுருவாங்க? இவனுங்க சொல்றது போல அநியாயக்காரராக, இவரை சொல்றது போல நிர்வாகம் தெரியாத ஆளா இருந்தா உலக நாடுகள் இன்னைக்கு மோடிஜியை பார்த்து சல்யூட் பண்ணுது. ஆமாவே இல்லையா? இப்படி ஒரு வானளவு போட்டக்கூடிய தலைவரை வச்சுக்கிட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இந்த வடிவேல் சொல்லுவார் பாருங்க, தாங்களுக்கு தெரியாத சட்டமன்ற வடிவேல் பக்கம் வந்து பாரு, நீதிபதி பார்த்து சி அப்படின்னு வர பாருங்க. அந்த கடையில் ஒரு ஆட்சி இருக்குங்க. கொஞ்சம் நிர்வாகம் திறன், கொஞ்சம் மக்கள் மீது அக்கறை, கொஞ்சம் கொஞ்சம் திட்டங்கள் வந்தா கூட நம்ம கொஞ்சோண்டு பேசிட்டு போறோங்க. இங்க கொஞ்சோன்றது வேலையே இல்லை, எங்களை கெஞ்சோன்றது தான் வேலை. ஒன்று எங்க பார்த்தாலும் மக்களை கெஞ்ச விடுறது. என்ன மன்னராட்சி நடத்துறீங்களா? நீலாம் குறுல மன்னரா நீங்க? ஐயா சாமி திட்டத்தை போடுப்பா. ஏய், நான் ஓட்டு போட்டு வந்தால் நீ நான் ஏன் வந்து உன்னை கெஞ்சணும்? ஓட்டு அந்த எலெக்ஷன் நேரத்தில் வந்து அப்படியே கையில் விழுறது, காலில் விழுறது, அப்படியே பிஸ்னரி வாட்டர் பாட்டில் திறந்து பாத பூஜை பண்றது, அப்புறம் எங்களை கண்டுக்காம விட்டுறது. நாங்க வந்து கெஞ்சணுமா அவங்ககிட்ட? இறைவனிடம் மட்டும் கை கூப்பது, இறைவனை மட்டுமே வணங்குவதுதான் தமிழனுடைய பண்பாடுங்க, தமிழ்நாடு சொல்லி கொடுத்த கலாச்சாரங்க. அப்படியே உனக்கு பகுத்தறிவு சுயமரியாதைன்னு சொல்றியே, எங்களையும் பிச்சைக்கார மாதிரி கெஞ்ச விடுற. கிராமத்துல பாருங்க சார், தலைநகரத்துல என்னவோ அப்படியே தலைநகரத்திலே தலைவிரிச்சாடுது இவன் ஆட்சி. அது வேற கதை. சாலை வசதி ஒன்று போதுங்க, இவன் கதையை நம்ம புட்டு புட்டு வச்சிடலாம். கிராமத்துல பாருங்களேன், இந்த வயசான பாட்டி மேல பாவங்க பாவங்க. துர்கா அம்மா மட்டும் நல்லா இருந்தா போதுமாங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும் இல்லைங்க. நான் என்ன சொல்றேன், நீ அப்படியே மினிமம் வைக்க வேண்டாம், ஏன்னா உனக்கு அதுக்கு அந்த துப்பு கிடையாது, அது எங்களுக்கு தெரியும். அதற்காக தான் ஆட்சி மாற்றத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி கொண்டு வரணும்னு சொல்லி இன்னைக்கு கத்து கத்து கத்துன்னு கத்துறோம். சரி, இது ஈடியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நேற்று நீங்கள் கூட ஒரு காணொலி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டெண்டர், இந்த குவாரி டெண்டர் எடுத்த ஒருத்தர் கதறல் வீடியோ, அதை பார்க்கும்போது என்ன தோணுச்சு உங்களுக்கு? அதாவது கப்பம் கட்டினா தான் கம்பெனி நடத்த முடியுமா? அப்படிதாங்க இருக்கு. நீ கப்பம் கட்டினா தான் கம்பெனி நடத்த முடியும் மிரட்டுறது என்ன அராஜகம்? அவர் சொல்றாரு, ஏங்க நான் நிஜமாவே ஏங்க எல்லாம் பர்மிஷன் வாங்கி தாங்க நடத்துறேன், காசு கொடுத்து மாலை இல்லைங்க. வட்டச்செயலாளர் வரான் பணம் வாங்கிட்டு போறான், பகுதி செயலாளர் வரான் பணம் வாங்கிட்டு போறான். வட்டச்செயலாளர் வட்டத்தில் உள்ள பணியை செய்வதை விட்டு இது போன்ற வேலையெல்லாம் பண்றதா? அப்ப தொழில் நடத்தவே முடியாதுங்க யாராலையுமே. ஜி ஸ்கொயர் மட்டும் தான் தொழிலா தமிழ்நாட்டில்? இல்லை திமுக நடத்தக்கூடிய அந்த ஆட்சி என்கிற அந்த கட்சி நடத்தக்கூடிய ஆட்சி, அந்த கம்பெனி தான் கம்பெனியா? அதுக்கு ஆட்சி இல்லைங்க, கம்பெனி. தெரியல உங்களுக்கு? இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்கள் பையனையே நீங்கள் மேனேஜிங் டேரக்டரை போடுவீங்க, இன்னொருத்தர் அப்படியே இன்னொரு டேரக்டரை போடுவீங்க. அது மாதிரி அங்கே ஒரு டேரக்டர் நடந்துட்டு இருக்கு. சரி, ஒழிஞ்சு போகுது, இன்னொரு 6 மாதம் தேசிய ஜனநாயக கூட்டணி வசம் ஆட்சி வந்துடும்.
பாவம், தொழில் செய்கிறவங்களாம் பாவங்க, சூசைட் பண்ணிக்கிறேன்றாங்க. என்ன பண்ணுறது? 1.25 கோடி கடன் கொடுத்தாச்சுங்க, சாரி லஞ்சம் கொடுத்தாச்சுங்கன்றாரு. யோசிச்சு பாருங்க. 1.25 கோடி லஞ்சம் கொடுத்துருக்காங்க, வேற வழி இல்லைங்க. யாரு? இந்த வட்ட செயலாளர். அந்த வட்ட செயலாளருக்கு அதாவது சிரிப்பை கேளுங்க, நீங்க வட்ட செயலாளர், நீங்க கேட்கறதே அநாகரிகம். உங்க தம்பி வேற விட்டு அனுப்புறீங்க. இது என்ன கதையாகுது? இவருக்கு தனி அவருக்கு தனி. இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு பில்லு கொடுத்து டிப்ஸ் கட்டுவாங்க, அந்த கதையா? என்னையா இது கதை? இன்னைக்கு பொதுமக்கள், வெகுஜன மக்கள்லாம் அழுது கடை புலம்பி கிடக்குறான். புருடா விட்டு வட்ட செயலாளர் ஆயிரலாமோ? இல்ல வட்ட செயலாளர் ஆனா நல்ல இதுதான் போலங்க. இல்ல உண்மையாதான் திமுக வட்ட செயலாளரா இருந்துகிட்டு நமக்கு வர தம்பிக்கு வர. ஆமா அப்படியே உதயநிதி வரும்போது ஒரு கட்டவுட் வைக்கிறது, அப்புறம் அன்பில் மகேஷ் விட்டு 2-3 டைலாக பேச விடுறது. எங்களை காப்பாற்றுவது முகக்கவசமும் மூக்கா வம்சமும். எப்ப எவன் எழுதி தரான்னு தெரியல, இதெல்லாம் இது எவன் எழுதி தரான்னு தெரியல எனக்கு. அப்புறம் அந்த வேல் வச்சு ஒரு எக்ஸாம்பிள், அவருக்கு கூறும் இல்லை கூறும் இல்லை. எப்பா அப்படியே இவங்களுக்கு அப்படியே கூறுலாம் அப்படியே கிலோ கணக்கில் இருக்குது. கூறு கட்ட ஆட்சி நடத்திக்கிட்டு இவங்க வந்து வசனம் பேசுறது அடுக்க முடியல. இன்னைக்கு மந்திரிகள்லாம் கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. காரணம் என்ன நினைக்கிறீங்க? சே ஓ திரும்பிட்டாங்க சார் அப்படியே வரீங்க இல்லையா? அங்க ஏற்கனவே ஒன்றும் செய்யாம ஊரெல்லாம் காரியம் முடிஞ்சு கிடக்குறான், நீ வேற போய் திட்டி கிடக்காத. இன்னொன்னு அவங்க வழக்கு சார். இப்போ நீங்க நிம்மதியா இருந்தா என்னை பத்தி பேசுவீங்க, என்ன ஹரி பிரதர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பீங்க. உங்களுக்கு 1008 தலைவலி, உங்களுக்கே ஸ்ட்ரெஸ், என்னை பார்த்து என்ன பண்ணுவீங்க? இப்படிதானே இருப்பீங்க. ஆட்சி இப்படிதான் இருக்கு. ஆனா முதலமைச்சர் மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சரா இல்ல சிங்கப்பூருக்கு முதலமைச்சரான்னு தெரியல. சிங்கப்பூர்ல நடக்கிற திட்டமெல்லாம் இங்க நடக்கிற மாதிரி கனவு கண்டாரான்னு தெரியல. காலைல எழுந்தோன்னு ஒரு புரட்சி வந்துடுது, சிரிக்கிறாரு. இங்க சந்தி சிரிக்குது, முதலமைச்சர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு ஜாலியா. இந்த மத்திய அரசு குறை சொல்றது, அப்படி இந்த ஏடிஎம்கே பண்ண வேலைகள்லாம் ஏடிஎம்கே பண்ணிச்சு அவங்க மேல பழிய போடுறது. ஏன் நீ என்னையா செஞ்சன்றதுக்கு இதுவரை பதில் இல்லைங்க. 4.5 வருஷம் ஆகுது. உங்க பாக்கெட்ல 1000 ரூபாய் கொடுத்திருங்க பிரதர், ஏன்னு கேளுங்க. அந்த 1000 ரூபாய் இருந்தா அதை அவன் கொடுத்துருவான். அந்த 1000 ரூபாய் நாங்கள் கொடுத்தது தாகி மாணவர் திட்டம். நீங்க வேற காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கீங்க. அது நாங்கள் தான் கொடுத்தது, எங்கள் ஆட்சி கொடுத்து. நீங்க சொந்தமா சம்பாதிச்சிருப்பீங்க. அவன் வந்துட்டு இருக்கிற பணத்துக்கு இவன் காப்பி ரைட்ஸ் வாங்கிக்கிறான். நாங்கள் கொடுத்தது, நாங்கள் வளர்த்தது, நாங்கள் பேத்தது. இன்னொருத்தர் பாருங்க, ஒரு பார் நடத்துறாரு. ஆமா, அவங்க சமாச்சாரத்துக்கு இது பார். அவர் ஒரே புலம்புறாரு, ஏங்க சும்மா காசுன்றானுங்க எங்க போனாலும். நாங்க நினைச்சோம் சரி மத்திய அரசு கிட்ட தான் வந்து சும்மா மக்கள்கிட்ட பணம் 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 அங்கதான் துட்டு கேட்கிற மாதிரி நினைச்சோம். இங்க பாவம் வியாபாரிகள் அடித்தட்டு மக்கள்கிட்ட போய் பணம் கட்டி லஞ்சம் பண்றது, மிரட்டுறது, உருட்டுறது இவங்களுக்கு சகஜமான விஷயம் தான். என்ன வேலை இது? அவர் சொல்றாரு, நான் இது சூசைட் பண்ணிட்டேன்னா அது காரணம் இவங்களா தான் சொல்லி பட்டியலிடுறாரு. இன்னைக்கு மக்கள், வெகுஜன மக்கள் சொல்றாங்க, நாங்க எங்கள் வாழ்க்கையில எல்லாரும் சூசைட் பண்ணிக்கிறது காரணம் திமுக ஆட்சியும் அதன் முதலமைச்சரும் மாண்புமிகு ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். வசனத்துலதான் இருக்கு. செய்தி அரசியல் நல்லா இருக்குங்க, செயல் அரசியல் ஒண்ணுமே இல்லை. ஈடியில் ஆரம்பிச்சு குவாரி போய் பார் வரைக்கும் எல்லாம். இன்னொன்னு கேளுங்க, தூத்துக்குடியில அப்படிதான் ஒரு சிலையை திருடிட்டு போயிட்டான், ஃபுல்லா திருட. என்னையா இது, எந்த பக்கம் திரும்பினாலும் அப்படிதாங்க இருக்கு. ஒரு பேப்பரை திருப்புங்களேன், இந்த இடத்துல ஒருத்தர் கற்பழிச்சாரு, அவர் திமுக இளைஞர் துணை அமைப்பாளர். அப்படியே அடுத்த பக்கத்தை திருப்புங்க, தூத்துக்குடியில ஒரு சிலையை திருடிட்டு போயிட்டாங்க, அவன் திமுக இளைஞர் துணை. நான் இளைஞர்கள் நினைச்சா எனக்கு பயமா இருக்குங்க. நல்ல வேலை நான் பிஜேபியில இருக்கேன். திமுக இளைஞரணினாலே அது இளைஞரணியா இல்ல கொள்ளை அணியான்னு தெரியல. கொள்ளை அடிப்பதும், பெண்கள் கையை பிடிச்சி இழுப்பதும். நேத்து ஒரு பொண்ணு போயிருக்கு அந்த தாவைக்கால இருந்து, அந்த பொண்ணு பேரோட சொல்ல விரும்பல, அது வைஷ்ணவியோ சம்திங். ஆமா, அது ஒரு மாசத்துக்கு முன்னாடி உண்மையை சொல்லிச்சு, கர்ஜிச்சு பேசிச்சு. நான் கூட பரவாயில்ல ஏதோ பேசுறாங்க, யங்ஸ்டர்ஸ் வராங்க, சந்தோஷம். அது ஒரு பெண்ணா இருந்து வருவது சாதாரணம் இல்லை, சந்தோஷம். இன்னைக்கு வந்துட்டு எங்களுக்கு குங்கும மண்டல தளபதி ஐயா செந்தில் பாலாஜி எனக்கு அப்படியே என்னடா இது. அப்பதான் மக்கள் சொல்றாங்க, இது வந்து திமுகவுடைய இன்னொரு விஷயம். இன்னைக்கு தாவேக திமுகவுடைய கிளை. மக்கள் நீதி மையம் என்ன பண்ண சொல்லுங்க, நல்ல யோசிங்க. நான் கலைஞருடைய மகன் அப்படின்னு அப்படியே கமலஹாசன் டிவியை உடைச்சாரு. முடிவு பண்ணிட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட போறீங்க சொல்லுங்க கேட்டவரு இவரே 3 வருஷம் போய் நிக்கிறாரு எங்க அறிவாலயத்துல. அதே போன்றுதான் விஜயம் போய் நிப்பாரு. இது கால சுழற்சிங்க, கட்டாயமா போய் நிப்பாரு. அந்த மக்கள் நீதி மையத்துல முக்கியமான ஒரு பொண்ணு, அந்த ஒரு பொண்ணு இருந்தாங்க, அவங்க பத்மபிரியா. அவங்க எங்க போனாங்க? திமுக போயிட்டாங்க. அதே போன்று இன்னைக்கு தாவைக்கால ஒரு மகளிர் சகோதரி போயிருக்கிறாங்க. தாவேக்காவும் திமுக ஐக்கியமாகும். காரணம், திமுகவுக்கு தாவேக்காவுக்கும் வித்தியாசமே இல்லை. பாஜக முதல் நாள்னு சொல்லக்கூடிய விஷயம், விஜய் கட்சி ஆரம்பிச்சதை பத்தி எதுவுமே இல்லைங்க. கட்சி ஏன் ஆரம்பிச்சாருன்னு டவுட்டா இருக்கு. திமுக கிட்ட இருந்து 4 மணிக்கு அறிக்கை வந்தா 4 காலுக்கு தலைவர் அதே அறிக்கை விடுறாரு, ஃபாண்ட்டை மாத்தி.
டிடிபி சென்டர்ல வேலை பார்க்குறீங்க. ஏன் தனி கொள்கை தனி சித்தாந்தம் என்னமோ நினச்சி வந்தீங்க, சும்மா அப்படியே அந்த இதை சுற்றி போட்டு என்ன இது அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் எடுத்திருக்காங்கல்ல, என்னது அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் திராவிடம் எடுத்திருக்காங்க, தமிழ் தேசியம் இருக்குன்றாங்க, எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணுறது? தனித்தனி கொள்கையாக இருக்கிறதே நம்மளால பார்க்க முடியலங்க, சகித்து கொள்ள முடியலங்க. திராவிடத்தால் தமிழகம் பெற்றது என்ன? இதை வச்சே சொல்ல முடியுமா? எவனோ அதை எழுதி கொடுக்குறான்னு சும்மா வந்து பேசிட்டு போகிறதா? கொள்கையே இல்லாதவர்கள் எங்களை கொள்ளடிப்பது மட்டுமே கொள்கையை வச்சுட்டு வர்றதை எப்படிங்க ஒருத்தர் ஏற்றுக்க முடியும்? இன்னைக்கு பிஜேபி எதை வச்சு தர்க்கம் பண்றோம்? தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஆட்சியை கொடுங்கன்னு ஏன் பேசுறோம்? இன்னைக்கு பல்வேறு மாநிலங்களில் இன்னைக்கு சிட்டிங் ஆளுங்கட்சியா இருக்கும். நாங்கள் வருவதற்கு முன்னாடி அந்த மாநிலத்துடைய நிலைமை இன்னையோட நிலைமை கம்பேர் பண்ணுவோமா? growth ரேட் கம்பேர் பண்ணுவோமா? எஜுகேஷன் ரேட் கம்பேர் பண்ணுவோமா? ஹெல்த் ரேட் கம்பேர் பண்ணுவோமா? இன்னைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏரியா கம்பேர் பண்ணுவோமா? இன்னைக்கு எல்லாத்திலுமே பரவலான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சிங்க. தொடர்ந்து 3 முறை மேண்டேட் வாங்கியிருக்கோம். இந்திய வரலாற்றில் நடந்தது உண்டா? இன்னைக்கு ஒரு போர் வருது, உலக நாடுகள் கண்ணை மூடி கொண்டு சொல்லுது வி சப்போர்ட் மோடி. அந்த அளவு ஒரு கெத்துங்க. தலைவர்னா அப்படி இருக்கணுங்க, ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருக்கணுங்க. 74 வயதுல இந்த அளவு ஒரு புரட்சிகர செயலை தொடர்ந்து ஈடுபடுறாருங்க. எங்களுக்கு குடும்பமே இல்லைங்க, எங்களுக்கு இந்திய நாடே குடும்பம் என்று சுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி எங்க? என் குடும்பம் மட்டும்தான் முக்கியம் சுத்திக்கிட்டு இருக்க இவங்க எங்க சார்? தமிழக மக்கள் விழி தெழணுமா கூடாதா? அந்த வாதத்துக்கு வாங்க பிரதர், மற்ற எல்லாம் விட்டுருவோம். சிலதெல்லாம் பேசினா பூமரன்னுவான். நான் ஒரு விஷயத்தை ரியாலிட்டியே பேசுறேன். தமிழக மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் வந்துச்சா இல்லையா? அந்த 500 ரூபா 1000 ரூபாய்க்கு இப்போ நின்னா நம்ம சூழ்நிலை என்ன ஆகுதுன்னு தெரியுதா இல்லையா? மட்டு மரியாதைலாம் போயிடுச்சிங்க. இன்னைக்கு குடோன்ல போட்டு அடைச்சி சோத்தை போட்டு எங்கள்கிட்ட ஓட்டு வாங்கி இவ்வளோலாம் நம்மளை ஊழல் பண்ணி இவ்வளோலாம் நமக்கு லஞ்சம் கொடுத்து இவ்வளோலாம் நம்மளுக்கு பண்ணிட்டு போறவன் நமக்கு நல்லது செய்வான்னு நம்புது பத்தி அந்த உலகம். அதுதான் இன்னை வரைக்கும் மாற்றமே அடையல. ஒரு பெரிய ஒரு இதுவா இருக்கீங்க, ஒரு சங்கடமா இருக்கீங்க. இளைஞர்கள் ஒவ்வொரு வீட்டில் வெகுண்டு எழுந்தாலே போதுங்க, பெரிய அளவில் வளர்ச்சி காத்துட்டு இருக்குங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த உருப்படாத திமுக ஆட்சிக்கு, இந்த கட்சிக்கு ஒரு சிம்ம சொற்பனமா அவங்களுக்கு சவுக்கடி கொடுக்கறதுக்காக நாங்கள் தயாரில் இருக்கோம் சார். மக்கள் எங்கள் கரங்களை வலுப்படுத்தி ஆகணும், வேற வழியே இல்லை சார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நீரை போட்டு உங்களுக்கு சோறு போட்டு உங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய அந்த ஒரு எண்ணம் கொண்டவன் நாங்கள். மக்கள் சிந்தனை உள்ள தலைவர்கள் பிஜேபியில் பெரும்பான்மையாக இருக்காங்க. நீங்கள் ஏதாவது கேளுங்களேன், மக்கள் 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 மக்கள், அது அவனோட இயற்கையாகவே அவனுக்கு வந்த விஷயங்க. திமுக காரனுக்கு அதை பற்றினா ஒன்றுமே தெரியாது. அவனை பொறுத்தவரை அவன் குடும்பம் முக்கியம், அவனுக்கு வருமானம் முக்கியம், அந்த அதிகாரம் என்கிற போதை முக்கியம். நாங்கள் அதிகாரத்தை போதையாக பார்க்கல, சேவையாக பார்க்குறோம். எங்கள் சேவை இந்த மக்களுக்கு தேவை, இந்த மக்கள் அதை ஏற்றுக்கொண்டே ஆகணும். கால சுழற்சி பாஜக கிட்ட, தேசிய ஜனநாயக கூட்டணி கிட்ட தமிழகத்தை ஆட்சி கட்டில் அமர்த்தக்கூடிய வேலைகளில் ஈடுபடும். மக்கள்லாம் விழித்தெழணும். உங்களை போன்ற மீடியாக்கள்லாம் நான் ஒரே ரெக்வஸ்ட்டு, நல்ல செய்திகளை, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்றக்கூடிய செய்திகளை நீங்கள் சென்று சேர்க்கணுன்றதை நான் அன்போடு தெரியுது. ஓகே சார், உங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்து மிக ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.